வரலட்சுமி விரதத்தின் உண்மையான புராண வரலாறு. ஓம் ஸ்ரீ வரலட்சுமியே நமக. இன்று நாம் செய்யும் வரலட்சுமி விரதம் வெறும் பாரம்பரியம் மட்டும் அல்ல, இது பவிஷ்ய புராணத்தின் வரும் ஒரு உண்மை புராண நிகழ்வு. பழங்காலத்தில் மதிலாபுரி என்ற நகரம் இருந்தது. அந்த நகரில் நல்ல குணமுள்ள இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட சாருமதி என்ற பெண்மணி இருந்தார். அவள் மிகவும் செல்வத்துடன் இல்லாமல் இருந்தாலும் தனது நற்குணங்களால் மக்கள் அனைவராலும் மதிக்கப்படுபவளாக இருந்தாள். ஒரு நாள் இரவில் மகாலட்சுமி தேவி அவரது கனவில் தோன்றி, சாருமதி, நீ என் மீது கொண்ட பக்திற்கு நான் கருணை அளிக்க விரும்புகிறேன். ஆடி மாதத்தில் வரும் 2வது வெள்ளிக்கிழமை அன்று நான் வரலட்சுமி என்ற ரூபத்தில் பூஜைக்கேற்றவளாக இருக்கிறேன். அந்த நாளில் விரதம் செய்தால் என் அருள் உன் குடும்பமெல்லாம் செழிக்க செய்யும் என்று கூறினார். அடுத்த காலையில் எழுந்த சாருமதி தன் குடும்பத்தினருடன் நேர்த்தியாக வீட்டை துடைத்து கலசத்தில் அம்மனை வைத்து பூஜை செய்கிறாள். சுடரான தீபம், மஞ்சள், குங்குமம், பூக்கள், சங்கும் சக்கரமும் வைத்து வணங்குகிறாள் வரலட்சுமி தேவியை. அன்று பகல் முழுக்க விரதம் இருந்து மாலை நேரத்தில் சீர்வரிசை சாமான்களை பரிசளித்து பெண்களுக்கு தாம்பூலம் கொடுத்து விரதத்தை முடிக்கிறாள். அவ்வேளை அம்மையின் அருள் போலவே சாருமதியின் குடும்பம் வாழ்க்கை மலரத் தொடங்குகிறது. செல்வம், சௌபாக்கியம், அமைதி அனைத்தும் நிலைத்து விடுகிறது. இந்த செய்தி மற்ற பெண்களுக்கு சென்று அவர்கள் அனைவரும் வரலட்சுமி விரதம் செய்ய தொடங்குகிறார்கள். இது நம்மில் இருந்து நூற்றாண்டுகளாக வந்திருக்கிறது. இன்று வரை பெண்கள் குடும்ப நலனுக்கும் கணவன் வாழ்நாளுக்கும் செல்வ நலனுக்கும் மகாலட்சுமி தேவியின் அருளை நாடி இந்த விரதத்தை செய்கிறார்கள். இது ஒரு கற்பனை கதை அல்ல, இது பவிஷ்ய புராணத்தில் காணப்படும் ஒரு உண்மையான ஐதீகம் நிகழ்வு. இந்த வரலட்சுமி விரதம் மகாலட்சுமியின் தனிப்பட்ட அருளை பெறும் ஒரு வழியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த வரலட்சுமி விரத நாளில் உங்கள் வீட்டிலும் உங்கள் இதயத்திலும் மகாலட்சுமி தேவியின் அருள் என்றும் நிலைத்திருக்க வாழ்த்துகிறேன். ஓம் வரலட்சுமி தேவியை சரணம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.